உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரானுடைய உரைநடைக்கான நேரம். சந்தானம் அப்படின்னு, சந்தானம் பெருகட்டும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வாழ்த்துவோம் தெரியுமா? சந்தானம் பெருகட்டும்னா வம்சம் பெருகட்டும், விருத்தியாகட்டும், குழந்தைகள் பிறக்கட்டும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற இந்த வார்த்தை, சந்தானம் என்கின்ற வார்த்தை, வேறு ஒரு அர்த்தத்தில் அவர் பயன்படுத்துகிறாருங்கிறத படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படியெல்லாம் அந்த மூலாதாரத்தை நோக்கி சிந்திக்கின்ற வல்லமை நம்முடைய வள்ளல் பிரானுக்கு இருந்திருக்கிறது அப்படின்ற ஒரு பத்தியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிருஷ்டி நியாயம் அப்படிங்கிறார். அந்த காலத்தில் அந்த வடமொழி ஷேங்கிறதெல்லாம் நம்முடைய வள்ளல் பிரான் பயன்படுத்தலை அதிகமாக. அதனால் சிருஷ்டி நியாயம் அப்படின்னு சொல்கிறாரு. சிருஷ்டி நியாயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் மிக முக்கியமாக அனாதின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ரொம்ப அழகான ஒரு வார்த்தையாக இருக்குது. அனாதிங்கிற அந்த நிலையை யோசித்து பாருங்களேன். ஆதிங்கிறது இருக்குது, அனாதிங்கிறது அதைவிட முந்தைய ஒரு நிலை. அந்த ஆதிங்கிறதையும் தாண்டி அனாதி காலம் அப்படின்னா காலங்காலங்காலமாக, காலங்களுக்கெல்லாம் முற்பட்ட காலம்னு சொல்கிற மாதிரி அனாதிங்கன்னா ஆதிகளுக்கெல்லாம் முற்பட்ட அனாதி, ஆதி அப்படிங்கிற அர்த்தம். எல்லாத்துக்கும் ஒரு மூலம் இருக்கும்ல, அந்த மூலத்துக்கே மூலமான ஒரு விஷயத்தை தான் அனாதின்னு நம்ம சொல்லுவோம். அப்படியான அந்த அனாதியை வைத்துக்கொண்டு எதை விளக்க வருகிறார் நம்முடைய வள்ளல் பெருமான், அது யோசிக்கணும்ல. முதல்ல பத்தியை படிச்சிடலாம். சிருஷ்டி நியாயம், ஆகாசம் அனாதி, அதுபோல் அதற்கு காரணமான பரமாகாச சொரூபராகிய கடவுள் அனாதி. அனாதியாகிய ஆகாசத்தில் காற்றும் அனாதி. அனாதியான வெளியில் காற்று எப்படி அனாதியோ அப்படி கடவுளிடத்தில் அருட்சக்தி அனாதியாய் இருக்கின்றது. ஆகாயத்தில் அணுக்கள் நீக்கமர நிரம்பி இருக்கின்றன. இதுபோல் கடவுள் சமூகத்தில் ஆன்மாகாசத்தில் அணுக்கள் சந்தானமயமாய் நிரம்பி இருக்கின்றன. அந்த அணுக்களுக்கு ஆன்மா என்றே பெயர். எப்படி அப்படி ஒவ்வொன்றா லாஜிக்கலாக கொண்டு வராருங்க பார்த்தா வியப்பாக இருக்குங்க. இந்த ஆகாசம் அனாதி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ விரிந்து பரந்த அகலமான ஆகாசம். அதற்கு இதுதான் துவக்கம், இதுதான் முடிவு. ஆகாசத்தை 4 மடிப்பாக மடித்து போர்வையை மடிக்கிற மாதிரி இப்படி மடித்து வச்சிடலாம், வேணும்னா விரிச்சிக்கலாம் அப்படின்னெல்லாம் நம்மளால் சொல்ல முடியுமா? அந்த ஆகாசங்கிறது உயர போக 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 வந்துக்கிட்டே இருக்குல்ல. அந்த ஆகாசம் எப்படி ஒரு அனாதியாக இருந்திருக்க முடியும்? அந்த அவ்வளோ பெரிய ஆகாசத்தை யார் உருவாக்கி இருக்க முடியும்? அதுவே அனாதிங்கிறோம். அதை உருவாக்கி அந்த சக்தி அதை விட பெரும்பொருளாக இருந்திருக்க வேண்டும் இல்லையா? அதைத்தான் இந்த வார்த்தைகளில் நமக்கு விளக்குகின்றார் நம்முடைய வள்ளல் பெருமான். இந்த வியப்பு இவ்வளோ தூரம் நம்ம நீட்டி விவரித்து பேசுகிறோம். ஆனால் வள்ளல் பெருமான் அதை சிறப்பாக சுருக்கி 2 வார்த்தையில் சொல்லிடுறாருல, ஆகாசம் அனாதி. அந்த 2 வார்த்தைக்குள்ள பக்கம் பக்கமாக பேசக்கூடிய அளவுக்கு சிந்தனை பொதிந்திருக்கிறது. அதுதான் வள்ளல் பிரானோட சிறப்பு. சரி, இந்த ஆகாசம் அனாதி, அதிலிருந்து எங்கே கொண்டு வரார் பாருங்க. அடுத்தது ஆகாசம் அனாதி, அதுபோல் அதற்கு காரணமான பரமாகாச சொரூபராகிய கடவுள் அனாதி. இதில் ஏன் பரமாகாச சொரூபராகிய கடவுள்னு ஒரு வார்த்தையை கொண்டு வந்து சேர்க்கிறார்? வள்ளல் பிரான் இந்த கடவுள் என்கின்ற சித்தாந்தம், மதம் என்கின்ற சித்தாந்தத்திலிருந்தெல்லாம் வெளியே வந்தவர் தானே. இதில் ஏன் அதை கொண்டு வந்து சேர்க்கிறார்னா, நம்மை போன்ற சாதாரணர்கள், நம்மை போன்று சிந்திக்க மறுக்கின்றவர்களுக்கு விளக்குவதற்கு அந்த கடவுள் என்கின்ற வார்த்தை தேவையாக இருக்குது. கடவுளை நாம் என்ன நினச்சிட்ருக்கோம்? எல்லாவற்றையும் விட உயர்ந்தவர், எல்லாவற்றுக்கும் ஆதியானவர், எல்லா வகையான சக்தியும் அவரிடம் இருக்குது. ஆம்னிபொட்டன்ட், ஆம்னி ப்ரெசன்ட், ஆம்னிசயன்ட் என்று நாம் நினச்சிட்ருக்கோம்ல. அப்போ நமக்கு விளக்குவதானால் இப்படி ஒரு பொருளை சொல்லித்தான் விளக்க முடியும். அதனால் வள்ளல் பிரான் இதை பயன்படுத்துகிறார். அதனால் பரமாகாச அனாதியாக கடவுளை சொல்கிறாரே தவிர வள்ளல் பிரானுக்கு கடவுளை சொல்லித்தான் இந்த அனாதி என்கின்ற சித்தாந்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த நிலைமை கிடையாதுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால் வள்ளல் பிரானே சொல்கிறார் பாருங்க அப்படின்னு பேசக்கூடாது. அது இல்லாமல் நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை கடவுள் என்கின்ற அந்த சித்தாந்தத்தோடு பொருத்தி பேசுகிறார்.
முதல்ல ஆனால் ஆரம்பிக்கிறது ஆகாசம்னு தானே ஆரம்பிக்கிறார். அதனால் ஆகாசம்தான் உலகத்திலேயே மிக உயர்ந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த ஆகாசத்தை உருவாக்கிய அந்த பரம்பொருள் கடவுளும் ஆகாசத்தை போல் அனாதி அப்படிங்கிறார். அப்போ ஆகாசத்துக்கு தான் முதல் இடத்தை கொடுக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். சரி, கடவுளை சொல்லிட்டார். அடுத்தது என்ன? அனாதியாகிய ஆகாசத்தில் காற்றும் அனாதி. இதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும், எல்லா உயிரினத்துக்கும் ஜீவாதாரமாக இருக்கக்கூடிய காற்றும் அனாதி. அதற்கும் எல்லையே கிடையாது. அதுவும் இந்த நாளில் பிறந்துச்சுங்க காற்று. இதுதான் அதோட டேட் ஆஃப் பர்த். இந்த வருஷத்தில் பிறந்துச்சு அப்படின்னால எதுவுமே கிடையாது. இந்த மாதிரியான ஒரு பிறந்த நாள், இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த நேரத்தில் பிறந்தார்கள் என்று சொல்ல முடியாத 2 பெரும் தத்துவங்கள் தான் ஆகாசமும் காற்றும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, காற்றும் அனாதி. வேற, அனாதியான வெளியில் காற்று எப்படி அனாதியோ அப்படி கடவுளிடத்தில் அருட்சக்தி அனாதியாய் இருக்கின்றது. இங்க திரும்பவும் நமக்கு புரிகின்ற அந்த வார்த்தையில கொண்டு வந்து வைக்கிறார். எது நமக்கு மிக முக்கியம் என்கின்ற அந்த சித்தாந்தத்தை. நாம் நினச்சிட்டு இருக்கோம் கடவுள் என்கின்ற பரம்பொருள், அதனிடம் அருட்சக்தி அனாதியாக இருக்கின்றது அப்படின்னு. அதனால தான் நம்ம கடவுள்கிட்ட போய் என் மேலே கருணை காட்டு, என் மேலே இரக்கம் காட்டு, எனக்கு அன்பு செய், எனக்கு நல்லது செய், எனக்கு எல்லா செல்வத்தையும் கொடு அப்படின்னு பட்டியலை நீட்டிக்கிட்டே இருக்கோம். அப்போ கடவுள் என்கின்ற அந்த சக்தியிடம் அருட்சக்தி அனாதியாக இருக்கிறது அப்படின்னா, அந்த அருட்சக்தி, அருள், அன்பு, பேரன்பு, கருணை என்பது காலம் காலமாக அதுவும் அனாதியாய் தானே இருந்திருக்கு. அந்த சக்திக்கு தான் நம்ம கடவுள்னு ஒரு பேரை வைக்கிறோம். ஏன்னா நமக்கு புரிந்து கொள்வதற்காக. நமக்கு வடிவம் இருக்க வேண்டும், பெயர் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் புரிந்து கொள்ளக்கூடிய சிற்றறிவு படைத்தவர்கள் நாம் எல்லாரும். அந்த அருட்சக்தியை வடிவம் இல்லாமல், உருவம் இல்லாமல் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது என்பதனால் கடவுள் என்று ஒரு பெயரை வைக்கிறோம். அந்த கடவுளிடம் இந்த அருட்சக்தி அனாதியாக இருந்திருக்கிறது, ஆதியிலிருந்து இருந்திருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த கடவுள்கிட்ட அருட்சக்தி அனாதியாக இருக்கு. வேற, ஆகாயத்தில் அணுக்கள் நீக்கமர நிரம்பி இருக்கின்றன. இதுபோல் கடவுள் சமூகத்தில் ஆன்ம ஆகாசத்தில் அணுக்கள் சந்தானமயமாய் நிரம்பி இருக்கின்றன. அந்த அணுக்களுக்கு ஆன்மா என்றே பெயர். இவ்வளோதாங்க. அந்த அருட்சக்தி கடவுள்கிட்ட காற்று மாதிரி, ஆகாசம் மாதிரி எல்லையில்லாமல் நிரம்பி இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறார். எதுக்காக சொல்கிறார்? அதுதான் ரொம்ப முக்கியம். மனிதர்களிடம் உயர்வு நவிர்ச்சி பேசுபவர்கள், எதேச்சாதிகாரம் பேசுபவர்களுக்கான பத்தி இது. ஏன்னா அவங்க சொல்கிறாங்கல்ல, நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு. அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ஆகாசத்தை தான் உலகத்தில் எறும்பு பார்க்குது, ஈ பார்க்குது. நீங்கள் சொல்லுகின்ற இழிகுலத்தில் பிறந்தவர்கள் பார்க்கிறார்கள், நீங்கள் சொல்லுகின்ற தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர்கள் பார்க்கிறார்கள் என்று வைத்து கொண்டால் ஆகாசம் எல்லாருக்குமானதாக இருக்கிறது, சமத்துவம் பேசுவதாக இருக்கிறது. அது மாதிரி காற்று அனாதிங்கிறார் வள்ளல் பிரான். அப்போ காற்று, இந்த உயர்குலத்தில் பிறந்தவர்கள் என்று தன்னைத்தானே சொல்லிக்கொள்பவர்கள் சுவாசிப்பதற்கென்று இந்த உலகத்தில் வேறு எங்காவது காற்று இருக்கா? இந்த உலகத்தில் வேற எங்காவது காற்று உருவாகி இது இந்த உயர்குடியில் பிறந்தவராக சொல்லிக்கொள்பவர்களுக்கு மட்டும்தாங்க இந்த காற்று, மற்றவங்களுக்கெல்லாம் வேற இடத்துலேருந்து காற்று உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறோமா? இல்லை இல்லை, எல்லாமே அனாதி தானே. காற்றும் அனாதி, ஆகாசமும் அனாதி என்றால் இந்த எதேச்சாதிகாரம் பேசுபவர்கள், தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டு கொண்டாடி கொண்டிருப்பவர்களுக்கு அதே ஆகாசம்தான், நமக்கும் அதே ஆகாசம்தான், அவர்களுக்கும் அதே காற்றுதான், நமக்கும் அதே காற்றுதான் என்னும்போது அங்கே பிரிவினையே கிடையாது. அங்கே சந்தானமயமாக இந்த காற்று இருக்கிறது. சந்தானமயமாக இந்த காற்றுக்குள் அணுக்கள் இருக்கின்றன. அந்த அணுக்களின் மூலமாகத்தான் நாம் சுவாசித்து கொண்டிருக்கிறோம் என்ற மிக பெரும் அறிவியல் உண்மையை நமக்கு புரிகின்ற வகையில் கடவுள் என்கின்ற ஒற்றை வார்த்தையில் ஏற்றி சொல்லுகிறார் நம்முடைய வள்ளல் பிரான். என்றால் கொண்டாட வேண்டாமா நாம் வள்ளல் பிரானை? எப்படிப்பட்ட சிந்தனையை நமக்கு கையில், உள்ளங்கையில் கொண்டு வந்து நெல்லிக்கனி போல் கொடுத்து விடுகிறார். இவ்வளவு தூரம் சமத்துவத்தை நிர்தாட்சண்யமாக உரக்க பேசுகின்ற ஒரு குரலாக சித்தர்களின் குரல் இருக்கிறது. அந்த சித்தர்களின் குரலாகத்தான் வள்ளல் பிரானும் இங்கே உரத்து பேசுகிறார். சமத்துவத்தையும் சமநீதியையும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பை பேசுகிறார், கருணையை பேசுகிறார், எதேச்சாதிகாரத்தை உடைத்து நொறுக்குகிறார் இந்த பத்தியில். எனவே ஆகாசத்தை போல் அனாதியாக நாமும் இருப்போம்,
காற்றைப் போல் அனாதியாக நாமும் இருப்போம். காற்றில் சந்தானமாக பெருகி இருக்கின்ற அந்த அணுக்களைப் போல் அன்பை எல்லா நேரமும் எல்லாருக்கும் பகிர்ந்து அளித்து கொண்டே இருப்போம். அது ஒன்றுதான் வள்ளல் பிரானுடைய வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற தத்துவம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.